ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை குறித்த ஒரு சில தகவல்களை இங்க நான் அறிக்கையா தரேன். சீன பகுதியில் உள்ள மேலண்டை ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளின் எல்லை பகுதியில் பூடேகாஷி ஆற்றில் ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாய்ந்து ரசுவாக்கத்தை, திமுரே, சியாப்ருபெசி மற்றும் அதனுடைய கீழ்மடை கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தீவிரமாக பாதித்து இருக்கிறது. 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள 291 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 93 பேர் நேபாள் நாட்டை சார்ந்தவங்க. 75 பேர் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. ரஸ்வாவில் 43 பேர், நுவாகோட்ல 29 பேர், தாத்திங்ல 3 பேர், மொத்தம் 209 பேரை மீட்டு இருக்கிறாங்க. இதுல 2 வகையா தரை வழியாக குழுக்களை எல்லாம் அனுப்பி 93 பேரை தரை வழியாக மீட்டிருக்கிறாங்க. மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஏர் ஆம்புலன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த மேலிருந்து கயிறு கட்டி கீழே வீரர்களை இறக்கி 116 பேரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை குறித்த ஒரு சில தகவல்களை இங்க நான் அறிக்கையா தரேன். சீன பகுதியில் உள்ள மேலண்டை ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளின் எல்லை பகுதியில் பூடேகாஷி ஆற்றில் ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாய்ந்து ரசுவாக்கத்தை, திமுரே, சியாப்ருபெசி மற்றும் அதனுடைய கீழ்மடை கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தீவிரமாக பாதித்து இருக்கிறது. 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள 291 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 93 பேர் நேபாள் நாட்டை சார்ந்தவங்க. 75 பேர் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. ரஸ்வாவில் 43 பேர், நுவாகோட்ல 29 பேர், தாத்திங்ல 3 பேர், மொத்தம் 209 பேரை மீட்டு இருக்கிறாங்க. இதுல 2 வகையா தரை வழியாக குழுக்களை எல்லாம் அனுப்பி 93 பேரை தரை வழியாக மீட்டிருக்கிறாங்க. மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஏர் ஆம்புலன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த மேலிருந்து கயிறு கட்டி கீழே வீரர்களை இறக்கி 116 பேரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை நேபாளத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தில் 103 தமிழர்கள் சிக்கியிருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேசிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது அமைச்சர் ராஜ்மோகன் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். மேலும் மீட்கப்பட்ட 20 பேரை காத்மண்டு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேபாளத்தில் தமிழர்கள் 103 பேர் சிக்கியுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி வணக்கம். நேற்றைய தினம் 57 தமிழர்கள் அங்கு சிக்கியிருக்கிறதா நம்ம தகவலை வெளியிட்டிருந்தோம். இன்றைய தினம் அமைச்சர் ராஜ்மோகன் 103 பேர் சிக்கியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வேற என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளதா அவர் சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. முழு விவரம். வணக்கம். நேபாள பெருவெள்ளத்தில் 57 பேர் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில தற்பொழுது 103 பேர் சிக்கி தவித்து வருவதாக சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். நேபாளத்தில் ரசுவா மாவட்டத்தில் போடே கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ள சம்பவத்துக்கு பின் 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காணவில்லை என்று நேபாள அரசு அறிவித்திருந்தது. நேபாளத்தில் தங்கியிருந்தவர்கள், சுற்றுலா வந்தவர்கள் என 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், காணாமல் போன 300 பேரை தொடர்பு கொள்ள தொடர்ந்து முயற்சி கொண்டு வருவதாகவும் நேபாள அரசு தெரிவித்திருந்த நிலையில் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் 57 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, காணவில்லை என்றெல்லாம் தகவல்கள் வெளியான நிலையில தற்பொழுது 103ஆக
தமிழக சட்டப்பேரவையில அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். நேபாளத்துல ரசுவா மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போடே கோஷி ஆற்றில் புதன்கிழமை காலை 9 மணி அளவில் திபெத் பகுதியில திடீரென வெள்ளம் நோக்கி பல அடி உயரத்திற்கு கரைபுரண்டு வந்தது. இதுல கோஷி ஆற்றில் மீது கட்டப்பட்டிருந்த பாலங்கள், ஆற்றங்கரையோரம் இருந்த கட்டடங்கள், நிறுவப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் உள்ளிட்டவை அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் திபெத்தையொட்டி இருக்கக்கூடிய ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு சிக்கி 100 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 133 இந்தியர்கள் உள்ளிட்ட சுமார் 750க்கும் மேற்பட்டவரை காணவில்லை என்று நேற்று தகவல்கள் வெளியாகியிருந்தன. காணாம போன இந்தியர்களுடைய தமிழகம், புதுவையிலிருந்து சென்ற 30 பேரும் அடங்குவர் என்றும் கூறப்பட்ட நிலையில தற்பொழுது அந்த எண்ணிக்கை 100க்கும் மேல் உயர்ந்திருக்கிறது. சட்டப்பேரவையில இது குறித்து கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது இதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பதிலை பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்டோர் இதுல எண்ணிக்கையாக உயர்ந்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து தமிழக அரசும் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிக்கை வாயிலாகவும் தெரிவித்திருந்தார். அதே போல இன்றைய தினம் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசும்பொழுது கூட விரைவாக தமிழக அரசு சார்பில் ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டும், தமிழக அரசு சார்பில் யார் அங்க செல்ல போகிறார்கள் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது குறித்து அவர் பேசியிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுல 100க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்திருப்பது சிக்கி தவித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசும் நேபாள அரசுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவுமே கூறப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யார் யார் இங்கிருந்து சென்றார்கள் என்ற விவரங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில இது தொடர்பான விவாதம் வந்த பொழுது இதற்கான எண்ணிக்கையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டிருந்தார். இதுல 57 பேர் சிக்கி தவித்ததாக கூறப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்திருப்பதை ராஜ்மோகன் உறுதி செய்திருக்கிறார். நேபாளத்துல ரசுவா மாவட்டத்தில் போடே கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெரு வெள்ளம் சம்பவத்துக்கு பின் 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காணவில்லை என நேபாள அரசு அறிவித்திருந்தது. நேபாளத்துல தங்கியிருந்தவர்கள், சுற்றுலா வந்தவர்கள் என 300க்கும் மேற்பட்ட இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றுமே கூறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் தமிழக அரசும் சரி நேபாள அரசுமே இதற்கான பணிகளை முடுக்கி விட்டிருக்கிறது. நேபாளத்துல ரசுவா மாவட்டம் மற்றும் கெருங் எல்லை பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவை தொடர்ந்து 288 இந்தியர்கள் காணாமல் போயிருப்பதாக இன்று காலை 8 மணி நிலவரப்படி ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. கெருங் ராசுவா எல்லை பகுதியில தகவல் தொடர்பு இணைப்புகள் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறதால காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை மேலும் மாற்றமடைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. திருச்சுழி நீர்மின் திட்ட பகுதியில 73 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்தியர்கள் மற்றும் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களை மீட்க நேபாள ராணுவத்தினுடைய உதவி பெறப்பட்டிருக்கிறது. திட்ட தலைவர் மைங் தோமருடன் தொடர்பில் இருப்பதாகவும் இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. சந்தூரை சேர்ந்த 82 பேர் கெரும் பகுதியில காணாமல் போயிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வெளிநாட்டவர்கள் எனவும் தெரிய வருகிறது. இவர்கள் சீன பகுதியில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கும்பகோணத்தை சேர்ந்த சைட் சாதிக் டிராவல்ஸ் மற்றும் நேபாளத்தை சேர்ந்த ஸ்மார்ட் டிராவல் குழுவில் 37 பேர் ராசுவா மாவட்ட திமுரே பகுதியில காணாமல் போயிருக்கிறார்கள். இதுல புஷ்பராணி, அன்பலாகி, சித்ரா, புஷ்பலதா, கலைச்செல்வி, சிவயோகம், ராஜ்குமார், கீதா, இளவரசி உள்ளிட்ட தமிழர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய விவரங்கள் நேபாள ராணுவத்திடம் பகிரப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸ்மார்ட் டிராவல் நேபாளத்தை சேர்ந்து மேலும் 35 பேர் திமுரே பகுதியில காணாமல் போயிருக்கிறார்கள். இவர்களுடைய பெரும்பாலானோர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்கள் எனவும் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது. இவர்களுடைய விவரங்களும் நேபாள் ராணுவத்திடம் பகிரப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ரிச்சா டூ டிராவல்ஸ் லிமிடெட் இருந்து குழுவை 61 பேரும் கிரும் பகுதியில காணாமல் போயிருப்பதும் தெரிய வருகிறது. ஃப்ளை எவரெஸ்ட் ஹாலிடே குழுவை சேர்ந்த 41 பேரும் கெரும் பகுதியில காணாமல் போயிருப்பது ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் கேரள குழுவை சேர்ந்த 33 பேரும் காணாமல் போயிருக்கிறார்கள். இதில் சிலர் குறித்த முழுமையான அடையாள விவரங்கள் இன்னும் தெரியவில்லை என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறதாகவும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. தகவலாக 288 பேர் இன்று காலை 8 படி நிலவரப்படி இருக்கிறது. தகவல் தொடர்பு சாதனங்கள் முழுவதும் கட்டுக்குள் வந்த பிறகு இந்த எண்ணிக்கையும் அதிகமாகலாம் என்றும் கூறப்படுகிறது. பல குழுக்களை சேர்ந்தவர்களுடைய விவரங்களும் ராணுவத்திடம் பகிரப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழர்களுடைய காணாமல் போனவர்கள் இந்த சிக்கி தவிர்க்கக்கூடிய எண்ணி அதிகரித்திருப்பதாகவே சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் உறுதியளித்தார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.
புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.